الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم. وقال النبي صلى الله عليه وسلم المسجد بيت كل تقي. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுக்கு முன்னால நடந்த பாடம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற ஆயத்தில் சூரத்துல் ஃபாத்திஹால வரக்கூடிய இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற ஆயத்தில் இஹ்தினா ஹிதாயத் என்ற வார்த்தையை பற்றி நாங்கள் போன கிழமை பார்த்தோம். ஹிதாயத்ன்றது அந்த வார்த்தை எவ்வளோ முக்கியமானது. சூரத்துல் ஃபாத்திஹா இவ்வளோ ஆயத்துகள் முன்னால சொல்லப்பட்ட அனைத்துமே அல்லாஹ் புகழ்ந்து அல்லாஹிடத்துல உதவி தேடணும் என்றதெல்லாம் சொல்லப்பட்டு அதிலேயே எதை அல்லாஹ்விடத்துல கேட்கிறன்ற ஒரு வார்த்தைக்கு கீழே தான் ஆக முக்கியமான ஒரு வார்த்தை தான் அல்லாஹ்விடத்துல கேட்கறதுக்கு தகுதியான உண்டு. அல்லாவே எங்களுக்கு சொல்லி தர்றேன்டா ஹிதாயத். அந்த ஹிதாயத்து எப்படியானது என்பதை பத்தி விளங்கினோம். அந்த ஹிதாயத்துல ஒரு மனிதர் வலாலத்துல இஸ்லாத்தை விட்டு தூரமாக இருந்து ஹிதாயத்தின் பக்கம் வாராரு, நேர்வழி இஸ்லாத்துக்கு வாராரு, இதுக்கு பேர் ஹிதாயத் தான். அதுல பேர் இருந்தும் கூட அபு தாலிப் என்று சொல்லக்கூடிய குன்னியத், ரசூலுல்லாஹுடைய பெரியப்பா, ரசூல்லாவையே வளர்த்தவருக்கே அபு தாலிப் என்று சொல்றது அவருடைய புனை பெயர். அவருடைய பேர் அப்து மனாஃப் இப்னு அப்துல் முத்தலிப். இவருக்கு கூட ஹிதாயத்து கிடைக்கல. ஆனா அவருடைய பேருடைய அர்த்தம் என்ன? அபு தாலிபுண்டா தேட்டம் உடையவர்களின் அப்பன். அப்படி இருந்தே அவருக்கு ஹிதாயத் கிடைக்கல. அதுக்குடைய ஹதீஸ்களை போன கிழமை நாங்க பார்த்தோம். இது வெறுமனே ஹிதாயத் என்று சொல்றது இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு மட்டுமில்ல. ஹிதாயத் ஒவ்வொரு மனிதனுடைய ஈமான்லையும் ஹிதாயத் இருக்குது. ஈமான் பலகீனமாக இருந்து அதை கூட்டிக் கொள்றது, அந்த நேர் வழியை அடைகிறது. ரெண்டாவது இல்மு, தொழுகிறது எப்படி, நோன்பு பிடிக்கிறது, ஜகாத் கொடுக்கிறது, ஹஜ்ஜி செய்யறது, ஏனைய அமல்கள் அதை எப்படி செய்யறன்ற இல்ம படிக்கிறதும் ஹிதாயத். மூணாவது அதன் பிரகாரம் அமல் செய்யறது, அது எவ்வளோ ஆழமாக செய்யப்படணும் என்றது அந்த ஹிதாயத்துல உள்ளடங்கிக்குது. ஹிதாயத்து எல்லாரும் தொழுகிறார்கள், எல்லாரும் நோன்பு பிடிக்கிறார்கள், ஏனைய அமல்கள் செய்கிறார்கள். ஆனா ஒத்தர் இன்னொத்தரை போன்றல்ல. எவ்வளோக்கு ஹிதாயத்துடைய வாசல் திறப்படுமோ அவ்வளோக்கு அவருடைய அமல் பிரகாசமாக இருக்கும், அவருடைய அமல் ரோஹானியத்துள்ளதாக இருக்கும். அதே மாதிரி அமலை போன்ற இஹ்லாஸ் இல்லாம எந்த ஒரு அமலும் அல்லாஹால ஏற்றுக்கொள்றதில்லை. கியாமத்தினால அவரை வச்சே நரகம் ஸ்டார்ட் ஆக்கப்படும். அப்ப அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் செய்யக்கூடியது. அது எல்லா கட்டத்திலையும் ஒரு மனிதரை பார்த்து ஒரு புன்சிரிப்பு சிரிப்பதாக இருந்தாலும் அதுவும் ஒரு இபாதத், அதிலையும் இஹ்லாஸ் இருக்க வேண்டும் என்றதை நாங்க விளங்கி கொண்டோம். அதே மாதிரி தீனோட மௌத்து வரைக்கும் இஸ்திகாமத்தாக இருப்பதிலையும் ஹிதாயத்து வேணும். கொஞ்சம் காலம் மார்க்கத்தோட அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் வாழ்ந்துட்டு கொஞ்ச காலம் அதை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் காலம் அதை எடுத்து நடக்கிறது, அவருக்கு கஷ்டம் வந்தா எடுத்து நடக்கிறது, நல்ல நிலைமைகள் இருந்தா அல்லாஹும் பக்கம் முன்னேறதோ, துஆ கேட்கிறதோ, இபாதத்துகள் செய்யறதையோ விட்டுடுறது. இது அந்நியர்களுடைய பழக்கம். கேட்டு பார்க்கலாம். சொல்லுவாங்க, அண்ணன்னு கேட்டா சொல்லுவாங்க, என்னத்துக்கு நான் போகணும், எனக்கு எல்லாம் மீக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய வணக்கஸ்தலத்துக்கு ஏன் போறல்லன்னு கேட்டா அது தேவையுள்ளவங்க தான் போவாங்க, எங்களுக்கு எல்லாம் மீக்குது, தேவையில்லைன்னுவாங்க. இதே மாதிரி கஷ்டங்கள் வராத காலங்கள்ல அல்லாஹ் மறந்து வாழ்றதும், கஷ்டம் வந்தா மாத்திரம் அல்லாஹ் ஞாபகம் செய்யறதும் இதுவும் ஹிதாயத்தை விட்டு தூரமான ஒரு விடயம். இதை பத்தி நாங்க விரிவாக நாங்க பார்த்தோம். அதை சுருக்கமாக சொல்றேன்டா, முதலாவது அல்லாஹ்வை விளங்குறது. ஹிதாயத்துல அடிப்படை அல்லாஹ்வை விளங்குறது. ரெண்டாவது விளங்குறது மட்டுமில்ல, அதுல ஈமானோட ஒரு செகண்ட் கூட அல்லாஹுடைய ஈமானை விட்டும் நம்பிக்கையை விட்டும் தூரமாகாம இருக்கிறது. கியாமத்து நாள் ஆகிட்டா யுஸ்பிஹு ரஜுலு மூமினா வயும்சி பிஹி காஃபிரா. காலையில மூமினாகிப்பாரு, மாலையில காஃபிர் ஆகிடுவாரு. மாலையில மூமினாகிப்பாரு, காலையில காஃபிர் ஆகிடுவாரு.
அந்த காலம் ஃபித்னாவாக இருக்கும். தீன துன்யாவுக்காக வேண்டி தீன அற்பமாக வித்து கொண்டிருப்பார்கள். தீன கணக்கெடுக்க மாட்டாங்க. துன்யா கிடைக்கும்னா மார்க்கமே தேவையில்லைன்ற நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. ஃபித்னன் கல்லைலில் முதலில் அந்த காலத்துல இருட்டுன்னு சொல்லுவோமே, கையே பார்க்க இயலாத இருட்டு மாதிரி ஃபித்னாக்கள் நிறைந்திருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றத அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டு. இந்த இடத்துல இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேர் வழி காட்டுவாயாக என்ற வார்த்தைக்கு பின்னால இஹ்தினா என்றதுக்கு பின்னால அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற வார்த்தை வருது. ஸிராத்ண்டா ஒரு வழி, வழிக்கு சொல்றது ஸிராத். நாங்க எந்த ரோடு எடுத்தாலும் ஸிராத் என்று சொல்லலாம். இது அரபியில ஒரு வார்த்தையில அர்த்தம். கிட்டத்தட்ட ஸிராத் மட்டும் குர்ஆன்ல 43 இடங்கள்ல வருது. எத்தனை இடம்? 43 இடங்கள்ல வருது. ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற வார்த்தை ரெண்டையும் சேர்த்து குர்ஆன்ல 5 இடத்துல வருது. அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் வ அன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா, அதுல ஸிராத்தி முஸ்தகீமாண்டு அப்படி கிட்டத்தட்ட 20 ஆயத்துகள் ஸிராத்துல் முஸ்தகீம் என்ற வார்த்தைக்கு உள்ளடங்கு. குர்ஆன்ல இவ்வளவு இடங்கள் இருக்குது. அப்ப ஸிராத்துல் முஸ்தகீம் என்ன? ஸிராத்ண்டா அது வழி, முஸ்தகீம் என்று சொன்னா ஸ்ட்ரெயிட், நேரான வழி என்ற அர்த்தம். அப்ப நேரான வழியை பத்தி குர்ஆன்ல இதுக்கு தோதுவாக சில வார்த்தைகள் பாவிக்கப்பட்டீங்க. ஸிராத்துல் முஸ்தகீம் மாத்திரம் இல்ல, நேரான வழி என்று சொல்றதுக்கு பகரமாக சபீலுல்லாஹ், அல்லாஹுடைய வழி என்பதாகவும், அல்லதீன ஆமனு யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில யுத்தம் செய்யக்கூடிய அந்த மூமின்கள் என்பதாக சொல்கிறார். அப்ப அந்த அல்லாஹுடைய பாதை என்று சொல்றதும் அதுவும் நேரான வழி. அத மாதிரி அல் ஹுதா, இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், இந்த குர்ஆன் நேரு வழி காட்டக்கூடியது. ஹிய அக்வம், அது ஆக உறுதியானது. அத மாதிரி ஹக் என்ற வார்த்தையும் உண்மை என்ற வார்த்தையும் இந்த நேரான வழிக்கு குர்ஆன்ல பாவிக்கப்பட்டு. அத மாதிரி நூர், பிரகாசம், فآمنوا بالله ورسوله والنور الذي أنزلنا, அல்லாஹ்வின் ரசூலை ஈமான் கொண்டு எங்களுடைய பிரகாசம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதே, அந்த பிரகாசத்தையும் ஈமான் கொள்வார்கள். அப்படின்னா நேரான வழியையும் அவர்கள் நம்புவார்கள். அடுத்தது தீனுல் கையமா, உறுதியான தீன். ஜாலிக தீனுல் கையமா என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இப்படி 5 வார்த்தைகளின் மூலமாக நேரான வழி என்பதாக குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றாங்க. அப்ப இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம்ன்றது குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹா 17 தடவை ஓதுறது ஃபர்லு. கிட்டத்தட்ட நஃபிலான தொழுகைகள் பார்த்தா 100+ ஆகிரும். 100 தடவை நஃபிலான எல்லா தொழுகைகளையும், அது இஷ்ராக்காக இருக்கலாம், துஹா, அவ்வாபின், வித்ரு, தஹஜ்ஜுத், முன்பின் சுன்னத்துகள் எல்லாத்தையும் எடுத்து நீங்க கணக்கெடுத்து பாருங்க, 100+ ஆகிரும். 100 சுஜூதுகள் சரியா செஞ்சா வைத்திய கலையில சொல்லி காட்டுறாங்க, உங்களோட நோயே போயிடும். உங்கள்கிட்ட என்னென்ன நோய்கள் இருக்குதோ எவ்வளோக்கு எழுதுறாங்க, ஈவன் த கேன்சர் நோய் கூட போயிடும். ஆனா நாங்க தாயமாக தொடர்படியாக இது செய்யறது இல்லை. ஏன்னா மஸ்ஜிதுடைய சூழல் தக்குவாதாரிகளுடைய வீடு மஸ்ஜித் என்று சொன்னாங்க. அதை அமைச்சு கொள்றது நாங்க குறைவு. அதை அமைச்சு நாங்க பாங்க சொல்றதுக்கு முதல்ல ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பாங்க மஸ்ஜிதில் இருந்து கேட்பார்கள். கேட்கும் பொழுது அவர்களுடைய முகங்கள் செவித்து விடும், அதாவது சிவப்பு நிறமாகிவிடும், அவ்வளோ பயப்படுவாங்க. அப்படியான ஒரு சூழலை தான் ஒவ்வொரு தக்குவாதாரியும் அமைச்சு கொள்ளணும், ஒவ்வொரு மூமினும் அமைச்சு கொள்ளணும். இதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய வேலைகளை நாங்க இதாக்கி கொள்ளணும். ஏன் ஃபஜ்ருடைய நேரம் எங்களுடைய தொழில் வேலைகள் அல்ல, லுஹர், அசர் இது மட்டும் எங்களுடைய தொழில் வேலைகள் இருக்கும். ஆனா அதையும் ஒரு ஷெட்யூல் பண்ணி கொள்ளணும். நான் மஸ்ஜிதுல்லுக்கு வந்து பாங்கு கேட்கறக்கூடிய ஒரு மனிதனாக என்னைய மாத்தி கொள்ளணும். இப்ப இந்த ஆயத்துல ஸிராத்துல் முஸ்தகீம்
நேரான வழின்னு சொல்லக்கூடிய வார்த்தையில ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு சார்ட் ஒன்றை போட்டு காட்டினான். எங்களோட பாஷையில சொல்றேன்டா, ஹத்தம் பியதிஹி, தனது கையால முன்னுக்கு அப்படியே ஒரு கோடு ஒன்று கீறினான். நாங்க சொல்லுவோம் நேரான ஒரு கோடு கீறுறேன்னு சொல்லி ரூலர் வச்சு அடிப்போம். நபி அவங்க நேரான ஒரு கோடு அடிச்சான். சொன்னாங்க, ஹாதா சபீலுல்லாஹி முஸ்தகீமா, இதுதான் அல்லாஹுடைய வழி, நேரான அல்லாஹுடைய வழின்னு சொன்னாங்க. இது எப்படி முன்னால சஹாபாக்களுக்கு முன்னால அப்படி மணல்ல கீறி காட்டுறாங்க. கீறிட்டு சொன்னாங்க, இப்ப நேரான ஒரு கோடை மட்டும்தான் கீறினாங்க. பின்னால சும்ம ஹத்த ஹுதூதன் அன் யமீனிஹி வ அன் ஷிமாலிஹி, பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரான கோட்ல வலது சைட்லயும் கோடுகளை கீறினாங்க. அதே மாதிரி இடது பக்கமும் அந்த கோட்டோட ஜாயின் பண்ணி கீறினாங்க. கீறிட்டு சொன்னாங்க, ஹாதிஹி சுபுல் அலா குல்லி சபீலி மின்ஹா ஷைத்தானு யதுஉ இலைஹி ثم قرأ هذه الآية وأن هذا صراطي مستقيما. நபி அவங்க அந்த கோடுகளை கீறினா, ரைட் சைட்ல அப்படி கீழே இருந்து மேல வரையும் கீறினாங்க ஒவ்வொன்றாக. அதே மாதிரி இடது பக்கத்திலையும் லைன்ஸ் எல்லாம் கீறினாங்க. கீறிட்டு சொன்னாங்க, இந்த ஒவ்வொரு கோடும், அதுல ஒவ்வொரு கோட்லையும் ஷைத்தான் இருக்கிறான், அவன் உங்களைய அதன் பக்கம் அழைக்கிறான் என்று சொன்னான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது கீறினது ஸிராத்துல் முஸ்தகீம், நேரான கோடு, இதுதான் நாங்க போக வேண்டிய வழி என்பதாக கீறி காட்டினான். பக்கத்துல வலது பக்கம் இடது பக்கம் கீறினது தனது வாழ்க்கையில் அப்படி போகும் பொழுதோ இவருக்கு நபியுடைய வழி இல்லாம, ஹிதாயத்துடைய வழி இல்லாம, நேரான வழி இல்லாம எத்தனையோ வழிகள் இவருக்கு காலத்துக்கு ஏற்ப, சிச்சுவேஷனுக்கு ஏற்ப, அவருடைய ஒவ்வொரு கட்டத்துக்கும் விதவிதமான வழிகள் அவருக்கு தென்படும். அது நீங்க சோசியல் மீடியாவை இருக்கலாம், பேப்பர்ஸ்களா இருக்கலாம், மக்கள் பேசக்கூடியதா இருக்கலாம். அந்த காலத்துல நாங்க வார்த்தைகளா சொல்லக்கூடிய ஃபேஷன் ஆகிக்கலாம், ட்ரெண்ட் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளா இருக்கலாம், எங்களை செலிபிரிட்டிஸ் என்று சொல்லி சிலர்களை முன் வச்சு செய்யக்கூடியதாக இருக்கலாம், இவர் எங்களோட ஃபேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம். இப்படியாக நபியுடைய நேரான வழி, அல்லாஹுடைய நேரான வழியை விட்டும் வழி தவறி விடுவார்கள். அதை எப்படி நபி அவங்க சொன்னாங்க, ஷைத்தான் ஏதோ இல்லை, ஒவ்வொரு வழியிலையும் ஷைத்தான் அதன் பக்கம் இழுக்கக்கூடிய, கூப்பிடக்கூடிய, அழைக்கக்கூடிய ஷைத்தான்கள் இருப்பார்கள். எவ்வளவு அழகான ஒரு உதாரணத்தை சொன்னாங்க, நேரான வழியிலிருந்து வழி தவறுவது. இதை நாங்க எங்கட மக்களோட பேசுற வார்த்தைகளை விளங்கலாம். நான் இப்படித்தான், அவர் என்று சொல்லி அவருக்குன்ற ஒரு லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கொள்றது. நான் இதைத்தான் தின்னுவேன், இதைத்தான் உடுப்பேன், நான் இப்படித்தான், எனக்கு அப்படி இயலாது அப்படின்னு சொல்லி தனக்குண்டு ஒரு தனி வழிய அவர் உருவாக்கி கொள்றது. இது நேரான வழி இல்லை. அந்த வழி செல்லக்கூடிய வழியில ஏதாவது ஒன்று அல்லாஹுடைய நேரான வழிக்கு மாற்றமாக இருக்குமெண்டா அது ஒரு கேள்விக்குறியாக, மார்க்கத்துல ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் என்று சொன்னா அது ஒரு நேரான வழி அல்ல. நபி அவங்க இதோ இந்த கோடுகளை கீறிட்டு ஒரு ஆயத்தை ஓதினாங்க, நபி அவங்க சொன்னாங்க, இதுதான் அந்த நேரான கோடு. இதே அதை காட்டி சொன்னாங்க, இதுதான் ஏந்த நேரான வழி. அப்ப நாங்க போக வேண்டிய வழி அந்த வழிதான் என்றதை எங்களுக்கு விளங்கப்படுத்துறான். இப்ப குர்ஆன் ஒரு அஜீபான உண்டு. அது ஒரு எல்லா தரத்துல உள்ளவர்களுக்கும் அது அந்த குர்ஆனை பார்த்தோம்னா அது வழிகாட்டும். அப்ப இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதின நேரத்துல ஏண்ட வழின்னு சொன்னா புத்திசாலிக்கு சொல்ல தேவையில்ல, அது நேரான வழின்னு சொல்ல தேவையில்லை. நபி அவங்கள அல்லாஹ் சொல்றான், நபியை நீங்க சொல்லுங்க, இது ஏண்ட வழின்னு சொன்னா அது சொல்ல தேவையில்லை, முஸ்தகீமான்னு சொல்ல தேவையில்லை. ஏன்? நபியுடைய வழி எப்பயும் நேரானது, அதை விளங்காதவர்களும் இருப்பார்கள். அதனால அல்லாஹு தஆலா முஸ்தகீமான்னு சொல்லிட்டான். சரி, நேரான வழின்னு சொன்னதுக்கு பின்னால புத்திசாலிகள் என்ன செய்வாங்க? பின்பற்றுவாங்க. சிலர்களுக்கு அது விளங்காது, அதனால
அல்லாஹு தஆலா இரண்டாவது கட்டமாக இறங்கி ஃபத்தபிஊ, நீங்க அதை பின்பற்றுங்கோன்னு எங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்ப எங்களுக்கு தெரியும், இப்ப நைட்டுன்னு சொன்னா இது டே, இது டே இல்லைன்னு சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த இடத்துல இது ஏண்டா நேரான வழி, அதையும் விளங்காதவங்களுக்கு பின்பற்றுங்கோன்னு சொன்னா இதை மட்டும் பின்பற்றுங்கோ, இது அல்லாததை பின்பற்ற வேண்டாம்ன்ற கருத்து அதுல ஈக்குது. ஆனா அதையும் விளங்காத மக்கள் இருப்பார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துகிறான், وَلَا تَتَّبِعِ السُّبُلَ فَتَفَرَّقَ بِكُمْ عَنْ سَبِيلِهِ. நீங்க அதை பின்பற்றுங்கோ, அது அல்லாத எத்தனை வழிகள் கோடி கீறி காட்டினாங்களே, எத்தனை வழிகள் ஈகிதோ அது எதையும் பின்பற்ற வேண்டாம். சரி, அடுத்த கேள்வி ஒன்று வரும், அதை பின்பற்றினா என்ன? அவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா பதில் சொல்கிறான், فَتَفَرَّقَ بِكُمْ عَنْ سَبِيلِهِ. அப்படி பின்பற்றினா நீங்க நேரான வழியிலிருந்து வழி தவறி விடுவீங்க, நேரான வழியிலிருந்து வழி தவறி விடுவீங்க. இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ذَلِكُمْ وَصَّاكُمْ بِهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ. இந்த ஆயத்து ஆக முக்கியமான ஒரு ஆயத்து. அதுல அல்லாஹ் தஆலா, எங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல மனிதரை நாங்க சந்திச்சோம்டா, அவரை பார்த்து அல்லாஹுடைய பயம் வருதுண்டா, அவரிடத்துல போய் ஏதாவது ஒரு நசீஹத் கேட்போம், நல்ல விஷயம் ஒன்று சொல்லிதாங்க எனக்கு என் வாழ்க்கை முழுக்க அதை எடுத்து நடக்கிறதுக்கு என்பதாக வசியத்தாக கேட்போம். அவரும் வசியத் செய்வார். வசியத்துண்டா என்ன? லாஸ்ட் வீல் மாதிரி விஷயம். இந்த வாழ்க்கைக்கு நான் எடுத்து நடக்கிறதுக்கு ஒரு அமலை சொல்லித்தாங்கோ. நபி அவங்க சொல்லி கொடுத்தாங்க, நீங்க யார பத்தியும் கெட்டெண்ணம் வைக்கவாங்க. அந்த சஹாபி வரக்குள்ளேயே சொன்ன, இவர் சொர்க்கவாசி. இது பெரிய ஒரு அமல். அப்ப இதை வாழ்க்கை முழுக்க எடுத்து நடக்கிற மாதிரி நபியிட்ட கேட்டு எத்தனையோ ஹதீஸ் இருக்குது, எங்கட பெரும் பெரும் உலமாக்கள்கிட்ட கேட்டு நாங்க செய்யக்கூடிய அமல்கள் இருக்குது, மூத்த மனிதர்கள் எங்களுக்கு புத்திமதி சொன்னதை எடுத்து நடக்கக்கூடிய அமல்கள் இருக்குது. ஆனா படைச்ச அல்லாவே ஒரு வசிய செய்யறான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். இது அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்றான், ذَلِكُمْ وَصَّاكُمْ بِهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ. நீங்க அல்லாஹ்வை பயப்படுறதாக இருந்தா அல்லாஹ் செய்யக்கூடிய வசியத் இதுதான். இந்த ஹிதாயத் அடையிறதுக்கு இந்த நேரான வழி. முன்னால நான் தஃசீர்ல நடத்தின பாடங்கள்ல குர்ஆன் ஆயத்துக்கு குர்ஆன்லயே தஃசீரிங்கிறது தான் ஆக பெஸ்டான தஃசீர் என்பதாக சொல்லப்பட்டுச்சு. அதுல ஒன்று, குர்ஆன் ஆயத்தை ஒன்றை சொல்லிட்டு அடுத்த ஆயத்தில் அதோட தஃசீர் வர்றது அது ஆக பெரிய தஃசீர். அதுக்கு அங்கால ஒரு தஃசீர் எங்கேயும் கிடைக்காது, அதுக்கு தஃசீர் செய்யவும் தேவையில்லை. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லிட்டு அந்த வழி என்னன்னு சொல்லி அடுத்ததாக ஆரம்பிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை பார்ப்போம். இதுல உமர் இப்னு அல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல முஅல்லிமுல் கதாதீப், அதாவது மஸ்ஜிதுகள்ல மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ற இடத்துல சின்ன பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். நாங்க ஹஸரத்ண்டுவோம், ஒவ்வொரு வார்த்தைகளா சொல்லி இப்ப ஆர்கனைஸ் பண்ணி அதை மக்தப் என்று சொல்லி, மதரசான்னு சொல்லி, ஒவ்வொரு தாருல் குர்ஆன் என்று சொல்லி, ஒவ்வொரு தோற்றத்துல ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு விதத்துல இருக்கும், எல்லாமே ஒன்றுதான். குர்ஆனை ஓதி அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வின் பக்கம் வழிகாட்டக்கூடிய வழி. இதுல அப்படியான உலமாக்களை ஒன்று சேர்த்து அவங்க ஒரு பயான் செய்யற நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதா அல்லம்துமு சிப்யானல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்க பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுத்தா, அந்த உஸ்தாத்மார்களுக்கு சொல்லிக்கிறாங்க, فَأَفْهِمُوهُمْ أَنَّ قَوْلَهُمْ اهْدِنَا الصِّرَاطَ الْمُسْتَقِيمَ هُوَ دُعَاءٌ لِلَّهِ أَن يُثْبِتَهُمْ عَلَى الْإِسْلَامِ وَيُجَنِّبَهُمُ الشَّهْوَاتِ وَالْبِدْعَ. சொல்லி காட்டினாங்க, நீங்க நல்லா அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, அந்த பிள்ளைகளுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா படிச்சு கொடுக்கிற நேரத்துல இந்த இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற துஆவை நீங்க கேட்க சொல்லுங்க. இந்த துஆ அல்லாஹ்விடத்துல எதை கேட்கிறோம்? இஸ்லாத்துல பரிபூரணமாக உறுதியாக இருக்கிறதுக்கு இந்த துஆவை கேட்கணும். எல்லா கட்டத்திலையும் நாங்க கேட்க வேண்டும்.
அதே மாதிரி இன்றைக்கு உலகத்துல ஆசா பாசங்கள் இருக்குது, மனிதன் ஆசைகளுக்கு அடிமையாகி ஒவ்வொன்று செய்யறது. பிதான்னு சொன்னா நபியுடைய வழிமுறைக்கு மாற்றமாக உலகத்துல பல வழிமுறைகள் இருக்குது. இதுகளை விட்டு இந்த துஆ கேட்கறதுனால அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பான். அல்லாஹு தஆலா இந்த ஹிதாயத்துடைய வழியில, இந்த ஸிராத்துல் முஸ்தகீமுடைய பாதையில அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பூர்வ சமுதாயத்தையும் அல்லாஹு தஆலா இதில் இஸ்திகாமத்தாக்கி வைப்பானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.